தீராத நோய்களையும் தீர்க்கும் காளிப்பட்டி கந்தசாமி கோவிலின் அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையான காளிப்பட்டியில் இருக்கிறது 300 ஆண்டுகள் பழமை கொண்ட காளிப்பட்டி கந்தசாமி கோயில். இங்கு நடக்கும் வேண்டுதல்களும் நேர்த்திக்கடன்களும் வியப்புக்குரியவை. கொடிய பாம்புகள் தீண்டி விஷம் ஏறியவர்களை கோயில் மண்டபத்திற்கு கொண்டு வருகின்றனர். பூசாரி அவர்களுக்கு தீர்த்தம் வழங்கி திருநீர் பூசுகிறார். சிறிது நேரத்திலேயே விஷம் இறங்கி விடுகிறது. முன்னொரு காலத்தில் முருகன் மீது மிகுந்த பற்று கொண்ட பக்தர் ஒருவர் இங்கு வசித்தார். அவர் ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் கடும் விரதம் இருந்து காடு மேடுகளை தாண்டி விஷ ஜந்துக்களை பொருட்படுத்தாமல் கால்நடையாக பழனிக்கு காவடி எடுத்து செல்வது வழக்கம். இதுபோல் ஒரு வருடம் தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் விரதம் இருந்து பழனிக்கு செல்ல ஆயத்தமானார். அப்போது அவரது கனவில் தோன்றிய முருகன், இனி என்னை தேடி நீ பழனிக்கு வர வேண்டாம், நீ இருக்கும் இடத்திலேயே நானும் குடியிருக்க விரும்புகிறேன், எனவே எனக்கு நீ வசிக்கும் பகுதியில் ஒரு கோயில் கட்டு என்று கூறிவிட்டு மறைந்துள்ளார். அதன்படி கட்டப்பட்டதே காளிப்பட்டி கந்தசாமி கோயில் என்பது தலவரலாறு. இங்கே முருகன் சந்நிதியில் விபூதிக்கு பதிலாக கரும்பு சக்கைகளை எரித்து தயாரிக்கப்பட்ட சாம்பல் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பிரசாதம் மருத்துவ குணங்கள் கொண்டதாக கருதப்படுகிறது. இதனை அருமருந்து என்றே பக்தர்கள் அழைக்கிறார்கள். கரிய நிறத்தில் மணல் போல இது இருக்கும். இந்த பிரசாதம் தயாரிக்க சுற்றிலும் உள்ள கரும்பு விவசாயிகள் தாங்களே மனமு வந்து கோவிலுக்கு கரும்புகளை தந்து மகிழ்கிறார்கள். அதன்படி விரதமிருந்து கரும்பு சக்கைகளை எரித்து கிடைக்கும் சாம்பலை சுத்தப்படுத்தி கோவிலில் கொடுக்கின்றனர். இப்படி பக்தியுடன் கொடுக்கப்படும் சாம்பலை மூலவர் முன் வைத்து சிறப்பு பூஜை செய்து அப்படியே பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. மனம் எதுவும் இல்லாத இந்த பிரசாதம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது கால்நடைகளின் நோய்களையும் தீர்க்கும் மகத்துவம் வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு நாமும் சென்று முருகனை வணங்கி அவரின் அருளை பெறுவோம்.